विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। अगोपिला तिरुपति यात्रा महोत्सव की एकेडी भक्त वृंद की श्रील प्रभुपाद की। प्रभु ना பேசுறது கேக்குதுங்களா? ஓகே ரைட். சார் இந்த மந்திரம் எல்லாரும் ஒருக்கா சொல்லுவோமா? अहो वीर्यम अहो सौरम अहो बहुपराक्रम बहुपराक्रम नरसिंहम परमं दैवम अहो बलम अहो बिलम अहो बलम अहो बिलम। हरे कृष्णा। Anybody feel sleepy? No. Okay. हरे कृष्णा। ஸோ இங்கே தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஓகே, ஐ கேன் ஸ்பீக் மிக்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகே, யா போத் ஐ கேன் ஸ்பீக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா हरे हरे। हरे कृष्णा। I offer my respectful obeisance to all KKD Vaishnavas devotees accepting me as one of your family member. நான் கிருஷ்ண கதாதேஸ் பக்தர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் என்னையும் சேர்த்துட்டதுக்கு I will thanks to all leaders, those who are organized a very wonderful program, this yatra. இந்த யாத்திரை நல்லபடியாக ஏற்பாடு செஞ்ச நிர்வாகத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். Then I offer my respectful obeisances to all the Vaishnavas, those who are assembled here, senior Vaishnavas, senior devotees are there. ஸோ இங்கே மூத்த பக்தர்கள் இருக்காங்க, எல்லா பக்தர்களும் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் ஒரு முறை கூட சமர்ப்பிக்கிறேன். This is an opportunity for purifying myself to participate in this yatra along with you. Seeing different holy places, hearing Gada. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களோட இந்த யாத்திரையில் கலந்துட்டு நான் தூய்மை அடைவதற்கு, நான் புனிதம் அடைவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்குவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் யூட்டிலைஸ் ப்ராப்பர்லி. இது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மை ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் ஆல்சோ. ஸோ டுடே வி ஆர் த ஹோலி தாம் அகோபிலம். अहोबिल धाम की। Yeah. So there are two Purushottama, one Parama Purushottama. Anybody know who two Purushottama? Two Purushottama and only one Parama Purushottama. Anybody know who is two Purushottama? அதாவது ரெண்டு புருஷோத்தமர் இருக்காங்க, ஆனால் ஒரு பரம புருஷோத்தமர் இருக்கார். அவர் தான் எல்லாத்துக்கும் பரம புருஷோத்தமர். Who is that true Purushottama? Purushottam Ram. Sri Ram. Jai Shri Ramachandra Prabhu ki. Another one. Purushottam Kshetra. Narsingadev Bhagavan ki. And Krishna is Parama Purushottama. Krishna is the supreme personality of Godhead. Krishna is the Parama Purushottama. ஓகே, இப்போ ரெண்டு புருஷோத்தமர்கள், பூர்ண புருஷோத்தமர் ராமரும் நரசிங்கரும்.
கிருஷ்ணர் வந்து பரிபூர்ணமான பரம புருஷோத்தமர். கிருஷ்ணர் வந்து பரிபூர்ணமான பரம புருஷோத்தமர். கிருஷ்ணா வந்து பரிபூர்ணமான பரம புருஷோத்தமர். So when the Lord appeared, whenever the devotee is calling, "Oh my Lord, please save me," immediately he appeared along with his vehicle. Who is Krishna's vehicle? Garuda, isn't it? So கிருஷ்ணர் வந்து எப்பெல்லாம் பக்தர்கள் கூப்பிடுறாங்களோ, எப்பெல்லாம் பக்தர்கள் பகவான் அழைக்கிறாங்களோ, அப்போ கிருஷ்ணர் வந்து தன்னுடைய வாகனத்தில் வந்துடுவார். அவருடைய வாகனம் வந்து கருட வாகனம். So in each and every pastime, Garuda got service opportunity. In Lord Krishna's pastime, Lord Rama's pastime, everybody know how Garuda served Krishna's pastime. இப்போ எப்பெல்லாம் பகவான் லீலை நடக்குதோ அப்போ வந்து கருடர் வந்து சேவை பண்றாரு. அவர் கிருஷ்ண அவதாரம் பண்ணும்போது, ராம அவதாரம் பண்ணும்போது, எப்பெல்லாம் பகவான் அவதாரம் பண்றாரோ அப்ப கருடர் வந்து சேவை பண்றாரு. கிருஷ்ணர் இங்க பூமியில வந்த போது கருடர் எப்படி வந்து சேவை பண்ணாரு? When Krishna in this material world, how Garuda served the Lord? Anybody knows that? Raise your hand. கிருஷ்ணர் இங்க இருந்த போது கருடர் எப்படி வந்து சேவை பண்ணாரு? மைக் கொடு. There is a snake in the river. Pardon? There is a snake. Kalia. Kalia. So Because he's yeah. troubling the monkey and so Garuda came and saved all the animals. So he Yes. is from this place. Yeah, that is one pastime. When Kalinga afraid of Garuda, he went inside the Yamuna river. Give a big clap for him. Okay, very good. Another one pastime there. Garuda personally came and served Krishna. Another one pastime. Anybody knows that? Yes. Now give mic to him. Hari Bol. Yeah, Hari Bol. Krishna went to deliver Naragasura. Krishna was carried by Garuda. Hari Bol, very good. Then how Garuda served in Ramayana? Garuda did service to Ramayana. Ramayana, Ram Leela, he did service to Rama. Rampash Leela. Huh? Rampash Leela, when he was tied by the snake. Yes. So, thank you, Prabhuji. We want to have. இப்போ கிருஷ்ண பகவான் வந்து பௌமாசுரனுக்கு முக்தி கொடுக்க போகும்போது, கிருஷ்ண பகவான் வந்து பௌமாசுரனுக்கு முக்தி கொடுக்க போகும்போது கருடர் தான் அவர் கேரி பண்ணிட்டு போனார். கருடர் தான் தூக்கிட்டு போனார். ஸோ அங்கேயே சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கருடா டிட் சர்வீஸ் டு கிருஷ்ணா when Krishna went to kill and deliver Narakasura. Similarly, Garuda served Rama in Ramayana also. When Nagabasha, Ram and Lakshman were tied in Nagabash, then Garuda came and relieved them. Hari Bol, Shri Garuda Bhagwan ki. Hare Krishna. So, if you hear anything about Garuda served to Nrsingadev in Nrsinga Puran or Bhagavad Puran or from devotees, நம்ம எங்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? கருடர் வந்து நரசிம்மருக்கு சேவை பண்ணாரு, கருடர் வந்து நரசிம்மருக்கு சேவை பண்ணாரு, அது பாகவதத்திலேயோ அல்லது ஏதாவது இதிகாச புராணங்கள்லையோ இல்ல வைஷ்ணவர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோமா? Anybody hear that Garuda served Nrsingadev? Why Garuda didn't get opportunity to serve Nrsingadev? Prabhuji, this mic is working? It's not working. Alex, I need one volunteer. Anybody feel sleepy? யாரோ தூக்கம் வருதுன்னா சொல்லுங்க, இங்க வாலண்டியர் சர்வீஸ் பண்ணலாம். தூக்கம் வராது. ஓகே. Maharaj has been ordered to withdraw from the
going on that way to Garuda. No, we can't hear that. Where you hear? Bhagavatam? No. Simhachal pastime is there. So, okay. That is. So you want to save the so from Garuda you will fall down. Okay. Garuda served Prahlad only. He never see Narsingadev. Isn't it? பிரபு சொல்றாங்க சிம்மாச்சல் தலபுராணத்துல there is a story in Simhachal Talapuran. Garuda came and saved Prahlad. Isn't it? Garuda is carrying God fell from Garuda because he was being thrown. Is it there? So he appears as a twin forms. Oh, okay. Prabhuji is saying, Hare Krishna, Krishna Krishna, Hare Ram, Ram Hare. Prabhuji is saying, when Prahlad was thrown into ocean, that time Vishnu is traveling in Garuda Vahan, then he immediately catch Prahlad. Isn't it? Saved him fell from Garuda. Yeah, okay. ஸோ பிரபு சொல்றாங்க சிம்மாச்சல ஸ்தல புராணத்துல சொல்லியிருக்கு பிரகலாதத்தை தூக்கி சமுத்திரத்துல போடும்போது பகவான் கருடவானத்துக்கு வீழ்ந்தாரு, அவருக்கு அப்ப அடி கூட பட்டுது, பிரகலாதத்தை சேவ் பண்ணணும்னு போனாரு. பட் கருடா டிடன்ட் see நரசிங்கதேவ். கருடர் அங்க நரசிம்மரை பார்க்கல. கருடா கேரி விஷ்ணு ஒன்லி. கருடா ஹரே கிருஷ்ணா, are you comfortable? So okay, they are not hearing. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna. Prabhu, it's okay? Hearing? Yeah. Hare Krishna. இதுக்கு மேல போட்டு வாய்ப்புள்ள போயிடும். I put inside the mouth otherwise. I'll keep this type only. I can't go inside the mouth. Okay, so what happened? So Prabhuji said in Simhachal there is one pastime when Garuda carrying Vishnu. That time the servant of Hiranyakashipu throw Prahlad in the ocean. That time Vishnu backed down from Garuda and catch Prahlad. Jai Shri Vishnu Bhagavan ki. But Garuda saved Vishnu only. Garuda didn't save Narsingadev. Didn't see Narsingadev. Isn't it? இப்போ பிரபு சொன்னாங்க சிம்மாச்சல ஸ்தல புராணத்துல அந்த கருடர் மேல விஷ்ணு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹிரண்யகசிபுடைய சேவகர்கள் வந்து அவர் தூக்கி சமுத்திரத்துல போடும்போது அங்க போய் பகவான் அவர் பிடிச்சிட்டாரு. கருட வாகனத்துக்கு குதிச்சு கருடர் மேல குதிச்சு பகவான் அவர் பிடிச்சாரு. அவருக்கு அடிபட்டதுன்னு கூட சொல்றாங்க. ஆனா கருடர் வந்து அங்க நரசிம்மரை பார்க்கல. கருடர் வந்து நரசிம்மருக்கு சேவை பண்ணல. Is there any pastime is there? Garuda saw Lord Narsingadev. Garuda served Narsingadev. Garuda see all the pastimes of Lord Narsingadev. இங்க ஏதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? கருடர் வந்து நரசிம்மரை தரிசனம் பண்ணாரு. கருடர் நரசிம்மரை வந்து முதுகுல தோல்ல தூக்கின்னு போனாரு. அவருக்கு சேவை பண்ணாரு. அவர் லீலைகள்லாம் பார்த்தாரு. நோ இல்லையா? How the Lord appeared? How Lord Narsingadev appeared? Stamba. He broke the pillar and came out. Yeah. How the Lord Narsingadev appeared? He suddenly appeared. When he appeared, Prahlad said, Lord Vishnu is there in the pillar. Lord Vishnu is there. In the Krishna, where is Vishnu? You are chanting Vishnu. Where is your Vishnu? Vishnu is there. Vishnu is everywhere. Ido Narsinga, Vargo Narsinga, Yadu Yadu Narsinga, Bhagi Narsinga, Ardeya Narsinga, Narsinga Mahadev Sharanam Prabhate. Vishnu is everywhere. Isn't it? Prahlad said, Vishnu is there in the pillar. Okay, I lost one question. Anybody knows answer? Please raise your hand. தமிழில் சொல்லிடுறேன். இப்போ வந்து நரசிம்மர் வந்து எப்படி வந்தாரு? நரசிம்மர் வந்து தூணை உடைச்சு வந்தாரு. அவர் தூணை ரெண்டா பிளந்து வந்தாரு. ஏன்னா பிரகலாதர் சொன்னாரு. என்ன கிருஷ்ணன் கேட்டாரு, ஏடா விஷ்ணு சொல்றேன், எங்கடா விஷ்ணு? எங்க விஷ்ணு? When I saw the small child, that's how a Vishnu picture is there. Narsingadev picture is Bhakta Prahlad. That Bhakta Prahlad, there's one nice song is there. Engeda Hari, Engeda Hari, where is your Hari? Where is your Hari? Where is your Hari?
And Prahlada said, Hari is there, Hari is everywhere. பகவான் எல்லா பக்கம் இருக்காங்க, அந்த தூண்ல கூட இருக்காங்க. உடனே அவன் கதை எடுத்து போய் தப்புன்னு தூண் உடைக்க போனான். அது தூணை உடைக்க போனான். Then when we go and hit the pillar, before that Lord appeared. He broke the pillar and appeared. நரசிம்மதேவர் தூணை உடைச்சிட்டு வந்தார். Say, I have one question. So, when Hiranyakashipu did so many atrocities, and all the demigods, headed by Brahma, all the demigods went to Vaikuntha Loka. They offered prayers. Oh my Lord, we can't tolerate the Hiranyakashipu torture. Please kindly save us. Please kindly save us. What Krishna said? Okay, very good. Okay, but the answer is not that. It's very nice child. We will appreciate. Yeah. So I think Lord said that I come when devotee calls me. So demigod also devotees, no? My devotee calls me, then only I can. Because demigods they call with some desire. They have some self. Yes. Nature. Demigods are all not like that Prahlad Maharaj. Prahlad Maharaj is a pure devotee of the Lord. Demigod are Sakama devotees. இல்லையா? இந்த தேவர்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணாங்க. அப்போ பகவான் வரவே இல்லை. அப்போ என்ன சொன்னாங்க? நீங்கள் போங்க நான் வருவேன். நீங்கள் எல்லாரும் போங்க நான் வருவேன். எப்போ என் பக்தன் பிரகலாதன் தொல்லைக்கு ஆளாவானோ அப்போ நான் வருவேன்னு சொன்னேன். சரி. ஸோ லார்ட் said to all the demigods, don't fear, you go back, I will appear. When my devotee Prahlad is tortured, disturbed, that time I will appear. So the Lord appeared when the pure devotees are disturbed. Jai Shri Krishna Bhagwan ki. Oh, பகவான் வந்து தூய பக்தருடைய சத்தம், அவங்க பிரார்த்தனை, தூய பக்தருடைய பிரார்த்தனைக்கு தான் பகவான் வருவார். When the pure devotees is calling, that time only the Lord appeared. When the pure devotees are disturbed, that immediately Lord appeared. So, Lord Nrsimhadev appeared in the pillar because my devotee will never perish. Kaunteya pratijānegi name bhakta prakashati. Arjuna, you declare yourself, my devotee will never perish. இல்லையா? பகவான் சொல்றாரு, அர்ஜுனா நீயே சொல்லு, என் பக்தர் எனக்கு வீண் போக மாட்டார். Why Krishna say like that? Krishna himself can say no. I will say. Why not Krishna not say like that? கிருஷ்ணன் சொல்லலாம் இல்லையா? நான் சொல்றேன் என் பக்தர் எனக்கு வீண் போக மாட்டான்னு. அப்படி சொல்லாம அர்ஜுனா நீ சொல்லி என் பக்தர் எனக்கு வீண் போக மாட்டான்னு சொல்றேன். சரி, Krishna himself will say like that. I am saying my devotee will never perish. Krishna not say like that. You say Arjuna, you tell my devotee will never perish. Why Krishna say like that? Because Krishna has privilege to bring his bow, but he never breaks his devotee. Hari Bol! Jai Shri Krishna Bhagwan ki. If Krishna, sometime he will break his bow also, but he never going to bend his devotee's bow. கிருஷ்ணர் வந்து சில நேரங்கள்ல தன்னுடைய வார்த்தையை கூட பொய்யாக்கிட்டுருவாரு, அவர் தன் பக்தருடைய வார்த்தையை பொய்யாக்க மாட்டார். Is there any past time is there? No, you already tell. Yeah. Bhishma. Bhishma saying, Bhishma Stuti, Mat Pratiknya. Krishna wanted to protect my words, he violated his own words. அவர் பீஷ்ம சொல்றாரு அவருடைய பிரார்த்தனையில, பீஷ்ம ஸ்துதியில, என்னுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்கு வேண்டி கிருஷ்ணர் தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கிட்டாரு. பட் if devotee said, Krishna will never go into it. பக்தர் சொல்லிட்டாருன்னா கிருஷ்ணரை வீண் போக விட மாட்டார். Therefore, today, this time itself onwards, we never say anything about devotees. Otherwise, we rude. இந்த நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த பக்தரை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது, எந்த குறையும் சொல்லக்கூடாது. Any comments or criticism
or any இந்த குறை சொல்றது, குற்றம் சொல்றது, the offensive mode, you have to give up. If you say like that, if you curse somebody, it will happen. Because one class Guru Maharaj said, devotee will don't curse any other because we are chanting Hare Krishna. Isn't it? So Guru Maharaj சொன்னார் ஒரு கிளாஸ்ல, பக்தர்கள் யாரையும் சபிக்கக்கூடாது, நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கோம், அதனால யாரையும் சொல்லக்கூடாது. ஓகே, ready to follow? How many have to follow that? Haribol! Oh, I give the Prabhu, not Paniki. Hare Krishna. So in this way, when Prahlad Maharaj was disturbed, tortured by Hiranyakashipu, the Lord couldn't tolerate. He appeared from the Stamba. How many went to the Uttara Stambas today? Uttara Stamba. Haribo! அப்போ வந்து பகவான் நரசிங்கதேவர் பிரகலாதருக்கு ரொம்ப தொந்தரவு வந்தப்போ அவர் வந்து பொறுத்துட்டாரு. பிரகலாதர் எல்லாத்தையும் பொறுத்துட்டாரு, பட் பகவான் பொறுத்துக்க முடியல. அவர் வந்து அந்த ஸ்தம்பத்திலிருந்து வெளியில் வந்தார். பிகாஸ் மை டிவோட்டி பிரகலாத் சேட், என்னுடைய பக்தர் சொல்லிட்டாரு, அது வந்து வந்துட்டாரு. Therefore, Narasimhadev was few minutes only there. He delivered Hiranyakashipu and reciprocated with Prahlad Maharaj and he left the planet. நரசிம்மதேவர் அவதாரம் பண்ணாரு, ஹிரண்யகசிபு வதம் பண்ணாரு, பிரகலாதருக்கு அன்பு பண்ணாரு, போயிட்டார். But Garuda didn't get any chance. Garuda didn't get any chance for service to Narasimhadev. He never said Lord Narasimhadev face to face. கருடருக்கு நரசிம்மரை நேருக்கு நேர் பார்க்க முடியல, அவருக்கு சேவை பண்ண முடியல. He became very unhappy. Oh my God, I didn't get an opportunity. கருடர்னால பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடியல, அவருக்கு சேவை பண்ண முடியல. நரசிங்கதேவ் வந்து டக்குன்னு வந்துட்டு போயிட்டார், கொஞ்சம் முகூர்த்தத்தில் போயிட்டார். அப்போ கருடர் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது, எனக்கு சேவை கிடைக்கல, நான் பகவானுக்கு சேவை பண்ண முடியல. I have an opportunity to serve Lord Ram. I got an opportunity to serve Lord Krishna, but I didn't get any opportunity to serve Lord Narasimhadev. Even I didn't take darshan of Lord Narasimhadev. எனக்கு வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது, ராமருக்கு சேவை பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது, ஆனால் நரசிம்மரை பார்க்க கூட முடியலையே, அவருக்கு சேவை பண்ண முடியலையே. Then he came here, he did tapasya. The whole mountain is called Garudadri, Garudachal, whole mountain. When you climb top of the hill, you see the huge wing of Garuda, the two peak, no, the two mountain like a Garuda's wing, huge wing. அப்போ கருடர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டாரு, எனக்கு வந்து பகவானுக்கு சேவை பண்ணுற பாக்கியமே கிடைக்கலையே, நான் இப்படியெல்லாம் அவரை தரிசனம் பண்ண முடியலையே. அவர் இங்கே வந்து தவம் செஞ்சாங்க. He did severe tapasya, ரொம்ப தவம் பண்ணாங்க. In Bhagavatam said, now I am going to study reading in Bhagavatam 2nd canto, 9th chapter, that Brahma did severe tapasya and the Lord appeared in front of him and he shaking his hand like a friend and he reciprocated with Brahma. That means Brahma did not only tapasya, Prabhupada said he did a devotional service. He did devotion to the Lord. Therefore the Lord became very happy. வெறும் தபத்தினால மட்டும் பகவான் திருப்தி அடைச்சிட மாட்டார். வெறும் ஒருத்தர் பண்ற தபத்தினால மட்டும் பகவான் திருப்தி அடைய மாட்டாரு, பக்தி தோண்டால மட்டும்தான் திருப்தி அடைவார். அப்போ நான் வந்து 2ஆம் ஸ்கந்தம் 9ஆம் அத்தியாயம் பாகவதம் படிச்சுட்டு இருக்கேன். அதுல வந்து பிரம்மா தவம் பண்ணாரு. ஆனா பகவானுக்கு எப்படி தவம் பண்ணாருன்னா, பிரம்மதேவர் வந்து பகவானுடைய கட்டளை எடுத்துட்டாரு, அந்த தபா அப்படிங்கிற சவுண்டு. தென் பிரம்மதேவர் பக்தி தோன்றினால பகவானை திருப்திப்படுத்தினாரு. பகவானோட நண்பனை போல ஷேக் பண்ணார், கை குலுக்கிட்டு அவர்கிட்ட அன்பு பண்ணார். தென் லார்ட் கிருஷ்ணா ரிவீல்ட் ஆல் த his pastimes, his entire manifestation is the spiritual world, and give a whole knowledge to creation to Brahma. Give whole knowledge to Brahma. இங்க பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணாரு, பிரம்மாவுடைய பக்தி தோன்றினால திருப்தி அடைஞ்சு, பிரம்மாவுடைய டிவோஷன் சர்வீஸ்னால திருப்தி அடைஞ்சு, அவருடைய பக்தி தோன்றினால திருப்தி அடைஞ்சு, பகவான் என்ன பண்ணாரு, ஒட்டுமொத்த வைகுந்த லோகத்தை காமிச்சாங்க. அவருடைய சொந்த ரூபம், அவருடைய பர்சனல் ஃபார்ம், அவருடைய உண்மையான அந்த உன்னத ரூபம், சச்சிதானந்த விக்கிரகம், சேம் ஃபார்ம் appeared in front of Brahma and give whole knowledge to Brahma. Similarly, Garuda did severe tapasya here
So Lord Narsingadev was very pleased to Garuda. கருடர் வந்து பகவான் மேல ரொம்ப அன்போட, Garuda was so love and affection to, Garuda was so love and affection to Krishna. He want to see the Lord's pastime, how Lord Narsingadev appeared, how he reciprocated with Prahalad, how he delivered Hiranyakashipu, all the pastimes he wanted to see. ஸோ கருடர் வந்து அவருக்கு பகவான் மேலே அவ்வளோ அன்பு இருக்கு. அந்த அன்புனால என்ன பண்ணாங்க, அவர் வந்து பகவானை இந்த நரசிம்ம அவதாரத்தை பார்க்கணும், அவர் எப்படி பகவானுக்கு பிரகலாதுக்கு அன்பு பண்ணாங்க, எப்படி ஹிரண்யகசிபு வதம் பண்ணாங்க, எப்படி இந்த லீலையெல்லாம் பண்ணாங்க, அந்த ஒட்டுமொத்த லீலையும் he wanted to see all the pastimes. So that means we have to understand another important point. For a pure devotee, he had no any material desire. He had no any material desire. He na shokshati na kankshati. He never feel unhappy if he lost anything from material. ஒரு தூய பக்தருக்கு வந்து பௌதிகமான எந்த தேவையும் இல்லை, அவருக்கு பௌதிகத்தில் எந்த ஒரு ஆசையும் இல்லை, அவர் எதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை, எதுக்காக ஏக்கப்படுறதும் இல்லை. நான் சோஷதி நான் கான்சதி, never lamenting, never hankering. Pure devotees always hankering for hearing Krishna's pastimes. Always hankering for hearing Krishna's pastimes. தூய பக்தர்கள் எப்பவுமே பகவான் லீலையில கேட்கறதா ஏக்கப்பட்டு இருப்பாங்க. எனக்கு எங்க சொல்லி தருவாங்க, வேற எங்க கிருஷ்ண கதா, எனக்கு எங்க கிருஷ்ண கதா சொல்லி தருவாங்க, ரைட்? ஸோ Garuda here did severe tapasya. Then in front of Garuda, Lord appeared. Jai Shri Narsingadev Bhagwan ki. The Lord saw all the pastimes to Garuda. He once again showing all the pastimes what he did. So நரசிங்கதேவர் வந்து கருடர் முன்னாடி அவதாரம் பண்ணி அவர் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. Sometime in our country there are some special offer is there. One saree, if you buy one saree, you can get 2 saree. If you get 1 pant, you can get 3 pant. So Lord Narsingadev, what he did, instead of giving 1 darshan, he gave 9 darshan. Hari Bol, Narsingadev Bhagwan ki. So Garuda wanted to see Narsingadev one form, but instead of fulfilling this desire, Krishna Narsingadev gave 9 form. கருடர் வந்து பகவானுடைய அந்த ஒரு நரசிங்க ரூபத்தை பார்க்கணும்னு நினைச்சாரு, பகவான் 9 நரசிங்கரா தரிசனம் கொடுத்துட்டாரு. ஜெய் ஸ்ரீ நரசிங்கதேவ் பகவான் கி. டுடே read in Srimad Bhagavatam 2nd canto 9th chapter Chatusloki 2.9.35. In the purport, Prabhupada's written, Krishna is Achyuta. Krishna's desire is never perishable. Similarly, a pure devotee, if you desire, that desire also never perish. Jai Shri Krishna Bhagwan ki, Srila Prabhupada ki. இன்னைக்கு காலையில் வந்து நான் பாகவதம் 8ஆம் ஸ்கந்தம் 9ஆம் அத்தியாயம் 35ஆம் ஸ்லோகம் படிச்சுட்டு இருந்தேன். சத்துஸ்லோகி பாகவதத்தில். எல்லாரும் புரியுதா நான் பேசுறது? கிளியர்? Anybody could understand what I am speaking? Okay, clear? So இன்னைக்கு காலையில் 2ஆம் ஸ்கந்தம் 9ஆம் அத்தியாயத்தில் 35ஆம் ஸ்லோகம் படித்தேன். சதுஸ்லோகியா பாகவதம். அதில் வந்து பிரபுபாத பொருளை எழுதியிருக்காரு, கிருஷ்ணர் வந்து அச்சுதா. ஏன்னா அவருடைய விருப்பம் என்றைக்குமே வீழ்ச்சி அடையாது. கிருஷ்ணர் என்றைக்குமே வீழ்ச்சி அடையாதவர். அவர் விருப்பம் என்றைக்கும் கிருஷ்ணர் ஒன்று விரும்பிட்டாருன்னு அது நடக்காமல் இருக்காது. பிகாஸ் இஸ் சுப்ரீம் காட், அவர் முழுமுதற் கடவுள். அதே போலதான் ஒரு தூய பக்தர் ஏதேனும் விரும்பினார் என்றால், அது வீண் போகாது. கிருஷ்ணர் அதை வீண் போக விட மாட்டார். So Krishna is called Achyuta because his desire will never perish. Similarly, if a pure devotee desire, his desire also will never perish. Because pure devotee always wanted to please Krishna. Hari Bol. So what happened? Instead of taking 1 Narsingadev darshan, Garuda saw 9 Narsingadev, Nava Narsinga. Jai Agobila Narsingadev Bhagwan ki. So Garuda took darshan of 9 Narsingadev. And
Narsingadev revealed all the pastime from the beginning itself. From the beginning, there are 11, 12 chapters are there in Srimad Bhagavatam. 7th chapter full of Lord Narsingadev pastime. Isn't it? How many chapters glorifying Narsingadev? How many chapters glorifying Prahlad Maharaj? Anybody know the answer? Please raise your hand. இங்கே பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் 7ஆம் ஸ்கந்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 அத்தியாயத்தில் நரசிம்மருடைய லீலையை பற்றி வர்ணிச்சிருக்காங்க. அதில் எவ்வளோ அத்தியாயத்தில் நரசிம்மருடைய குணங்களை பற்றி வர்ணிச்சிருக்காங்க, எவ்வளோ அத்தியாயத்தில் பிரகலாதருடைய குணத்தை வர்ணிச்சிருக்காங்க? யாருக்கு தெரியும்? How many of you regular reading Srimad Bhagavatam? Bhagavatam. Nobody knows anything especially anybody. Question. Okay, in Srimad Bhagavatam, 7th canto, there are 10 to 11 chapters are there explaining Narsinga Leela. There, how many chapters glorifying Narsingadev? How many chapters glorifying Bhakta Prahlad? How many chapters? 3 chapters explaining about Close. micro. 3 chapters. Three chapters about? Another chapters? No. I am asking the whole 10 or 11 chapters. How many chapters? Hare Krishna. In Srimad Bhagavatam 7th canto, there are 10 or 11 chapters is there. Maybe 10 chapters. How many chapters is glorifying Lord Narsingadev? How many chapters glorifying Prahlad Maharaj? Okay. You can understand my question? எனக்கு இந்த கேள்வி புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன கேள்வினா, பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்தில் எவ்வளோ அத்தியாயத்தில் நரசிம்மருடைய புகழ் பாடியிருக்காங்க, எவ்வளோ அத்தியாயத்தில் பிரகலாதருடைய புகழ் பாடியிருக்காங்க? 50? No. Okay. Yeah. 1 or 2 chapter only glorifying Lord Narsingadev. Balance chapter all glorifying Prahlad Maharaj. Jai Prahlad Maharaj ki. That's all. Few chapter only. Maybe 1 or 2, 1 chapter Prahlad Maharaj glorifying Narsingadev and all the demigods, Brahma Uvacha, Rudra Uvacha, Indra Uvacha. There are 1 chapter full of all demigods are glorifying Narsingadev and Prahlad Maharaj glorifying Narsingadev. But balance all the chapters glorifying Prahlad Maharaj. Prahlad Maharaj ki. பாருங்க, பாகவதத்தில் 1-2 அத்தியாயத்துல தான் நரசிம்மருடைய புகழ் சொல்லியிருக்கு. இது எல்லாமே பிரகலாதருடைய புகழ் தான். Such a pure devotee, such a self-realizing soul. அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. If we are discussing Bhagavatam, Narsinga Leela here, if suddenly one snake will come, what will happen? I will run away first from here. Isn't it? இப்போ நம்ம இங்கே உட்காந்து நரசிம்ம லீலை பேசிட்டு இருக்கோம், ஒரு பாம்பு உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் முதல்ல எந்திரிச்சு ஓடிடுவேன். Isn't it? But Prahlad Maharaj never feared. Why Prahlad Maharaj didn't get fear? Prahlad Maharaj பயமே இல்லை. ஏன் பயம் இல்லை? Because he is not thinking, I am this body, I am the servant of Vishnu, I am servant of Krishna. The snake will bite me, nothing will happen to me. The body will die. My soul will never die. My soul will never perish. We are also reading Bhagavad Gita 2nd chapter so many years. We are also reading Bhagavad Gita 2nd chapter so many years. We didn't understand. We couldn't practice. We are not in this body. We are spirit soul. Isn't it? That is the difference between Prahlad Maharaj and us. இதான் பிரகலாதருக்கு நமக்குள்ள வித்தியாசம். பிரகலாத் மகாராஜா தன்னை உணர்ந்த ஆத்மா. அவருக்கு இந்த உடம்புக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், இந்த ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. நாமளும் ரொம்ப வருஷமா பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன ஏன் இப்படி சொன்னீங்க, சண்டைக்கு போயிடுவோம். Because immediately we went fight. Why are you saying like this? Who am I? Who am I? I am such and such person. No, you don't like this. Deha. Immediately you know about fight. So here, yeah. So in this way, Lord gave darshan, 9 type of darshan to Prahlad Maharaj.
all the deities are today we took darshan. Some of the deities today we take darshan, we took darshan. Balance deities can go for tomorrow. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகோபிலத்தில் 9 நரசிம்மர் இருக்காங்க. நவ நரசிம்ம கஷேத்ரா. சில நரசிம்ம பகவானை இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணோம், சில பகவான் மீதி உள்ளவங்க நாளைக்கு தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ this place itself called Ahobalam, Ahobilam, Ahobala. What a such a power the Lord have. Adbhuta Singha. The Lord is called Adbhuta Singha. Adbhuta Singha. Such a power. All the demigods, when the Lord appeared as Nrsingadev, all the demigods are glorifying Ahobala, Ahobala. Then slowly it become Ahobila. Ahobala, Ahobila. So இந்த மாதிரி பகவான் நரசிம்ம அவதாரம் பண்ணப்போ தேவர்கள்லாம் அந்த பயமான அந்த நாட் ஆர்டினரி லைன் ஆர் நாட் ஆர்டினரி ஹியூமன். அவர் வந்து ஒரு சாதாரண சிங்கம் மாதிரி வரல, அவர் சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி வரல. When Hiranyakashipu saw Lord Nrsingadev came up from the pillar, he was confused. Na mrigam na manusham. What a person he is. He is an animal or a man. He is a human being. He can't understand what he is. Instead of Hiranyakashipu thinking I am the great personality, he couldn't understand what he is. Isn't it? Hiranyakashipu, he think he was very intelligent. The Asuri people are like that. Asuri people are thinking I am very intelligent. That is called false ego. Hiranyakashipu represent false ego personified. Hiranyakashipu வந்து பொய்யங்காரத்தோடைய சொரூபம். Hiranyakashipu நடிச்சிட்டாரு, என்ன மாதிரி ஒரு உருவம் வந்திருக்கு, இது மனுஷனா மிருகமா, நான் மிருகம் நான் மானுஷம். அது மனுஷனும் சொல்ல முடியாது, மிருகம்னு சொல்ல முடியாது. எப்படி அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் today we went to Jwala Nrsinga temple. Jwala Nrsinga at the top. So there the deity is there. Nrsingadev came out from the pillar. There are 3 deities there in Jwala Nrsinga temple. One is Lord Nrsinga fight with Hiranyakashipu, and when came out the pillar and he ripped up Hiranyakashipu. The eight hand Ashtabhuja Nrsinga in Jwala. How many of you saw that Ashtabhuja? Eight hand Nrsingadev. Then Nrsingadev Bhavan ki 2 hand he praising Hiranyakashipu chest, and 2 hand he took the கோடலுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, intestine. He took intestine garland. He going offering to Krishna in Vishnu Tulasi garland, lotus garland, and Maladi garland. If you take some intestine garland to go to the deity, what puja will do? Throw away from it. நாம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து துளசி மாலை கொடுத்துருக்குறோம், அப்புறம் மல்லிப்பூல மாலை கொடுக்கலாம், அப்புறம் தாமரையில் மாலை செஞ்சு போடலாம். அவருக்கு போய் யாராவது குடல் எடுத்துகிட்டு போய் மாலையாக போட்டால் பூஜை என்ன பண்ணுவார், கோயிலுக்குள்ளே விட மாட்டார். But the Lord took all the intestine from the Hiranyakashipu's stomach and bore a garland. So 2 hand he is bearing a garland, 2 hand he praising Hiranyakashipu, and 2 hand, 1 hand putting his leg and 1 hand putting his neck, another 2 hand he holding chakra. Jai Shri Nrsingadev Bhagwan ki. So Jwala means very angry. His eyes become reddish, very angry. When Lord Nrsingadev appeared, Bhagavatam is describing the hair on the lion hair is there, no, is flowing on the sky. All the demigods praying are throwing away from the sky. Jai Nrsingadev Bhagwan ki. நரசிம்ம பகவான் அவதாரம் பண்ணும்போது பாகவதம் சொல்லுது, அவர் அந்த அற்புத சிங்கா, அற்புதமான ரூபம், அவர் அந்த சிங்கத்தோடைய பிடரி மயிர் இருக்கும், சிங்கத்துக்கு ஆண் சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா the lion, the man lion got a huge hair on the back. It's very beautiful. That the hair is flowing in the sky, touching on the cloud. All the demigods came away from the vehicle, the hair throwing from outside. அந்த சிங்கத்தோட பிடரி மயிர் பட்டு அவங்க தெளிச்சு போய் விடுறாங்க. ஜெய் ஸ்ரீ நரசிங்கதேவ பகவான் கி. So Jwala Nrsinga, he saw 3 deities inside there. One deity came from the pillar, another one deity is fighting with Hiranyakashipu, Prahlad is standing nearby, and another deity is 8th puja, Ashtabhuja Nrsingadev. That is called Jwala Nrsinga. Jai Jwala Nrsingadev Bhagwan ki. Then
another Malola Narsingha. Ma means who is Ma? Ma is Lakshmi Devi. Lola means beloved. The Lord is beloved Lakshmi Devi. When Prahlad Maharaj specified Narsingha Dev, then Lakshmi Devi only came after that. Other Lakshmi Devi also very feared. She never came near by the Lord. He was so angry. ஸோ பார்த்தீங்கன்னா நரசிம்மதேவ் ரொம்ப கோபமாக இருந்தாங்க. லக்ஷ்மி தேவி கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. லக்ஷ்மி தேவி கூட என்ன பண்ணாருங்க, கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னாச்சு, பிரகலாதர் போய் சமாதானப்படுத்தினாங்க. ஆல் த டெமிகாட்ஸ், பிரம்மா, சிவா, ஆல் ஆர் ரெக்வஸ்டட் பிரகலாத் மகாராஜ், ஓ ப்ளீஸ் கோ ப்ளீஸ் ப்ளீஸ். Lord appeared for you, for your devotion only. The Lord appeared, oh Prahlad, please go and participate. The Lord. That Lalla said, what is the qualification for me? I am nothing. I am an infinite significant soul. I am an asura, born in an asuric family. I have nothing, any qualification. இப்போ இங்கே நரசிம்மர் ரொம்ப கோபமாக இருக்காங்க. யாருமே கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. பிரம்மதேவர், சிவபெருமான் எல்லாம் தள்ளி நிற்கிறாங்க. லட்சுமி தேவி கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. அப்போ பிரம்மா போய் சொன்னாங்க, பிரகலாதா, உனக்கு வேண்டிதான் பகவான் வந்திருக்காங்க, நீ போய் சமாதானப்படுத்துப்பா. உங்கள் பிரகலாதர்னு சொன்னாரு, எனக்கு என்ன அருகதை இருக்கு? நான் ஒரு அசுர குலத்தில் பிறந்தேன், நான் ரொம்ப கீழ்நிலையானவன், நம்மள மாதிரி தான் ரொம்ப பணிவு. பிரகலாத் மகாராஜ் லைக் அஸ், வெரி ஹம்பிள். Such a humble we have showing, isn't it? Is it right? So Prahlad Maharaj very humble. Then he went off and prayed to the Lord. Then after that only Lakshmi Devi come near to the Lord. Appa Lakshmi Devi, Lakshmi Alingidam Bhamakya. When Lord Alingidam with Lakshmi Devi, the Lakshmi Devi is below Lord Nrsimhadev. Therefore that deity is called Malola Nrsimhadev. Malola Nrsimhadev Bhagwan ki. There is a beautiful deity is there, the Malola Nrsimha. We went outside, no? And the Malaya Mela poi paathom Malola Nrsimhadev. Another deity is called Kroda Nrsimha. Kroda means Varaga. The Lord appeared in Varaga Murti also. So Nrsimhadev in the form of Varaga also. Because similar, Garuda didn't took darshan of Varagadev. Garuda never carried Varagadev. How Varagadev appeared? Suddenly appeared from the Brahma. Even Brahma itself doesn't know how Varagadev appeared, how the Lord appeared. Varagamurti அவதாரம் பண்ணப்போ கருடருக்கு சேவை இல்லை. அவர் நாசியிலிருந்து, பிரம்மாவுடைய நாசிலிருந்து சடனாக வராகமூர்த்தி வந்துட்டார். அப்படி சின்ன பூச்சி மாதிரி, கொசு மாதிரி வந்தார், மஸ்கிட்டோ மாதிரி, அப்படியே ஜாயிண்டிக் ஃபார்ம், ஹியூஜ் வராகதேவ். பசனி தசன சிகரே தரணி தவலக்னா சசினி கலங்க கலேவனி மக்னா கேசவதா சுகர ரூபா ஜெய ஜெகதீஷ் ஹரே. ஜெய வராக நரசிங்கதேவ் பகவான் கி. We saw the temple, Kroda Nrsimhadev, Lord Nrsimha, the form of Varagadev, and that Varagamurti, another one deity is there, Varagamurti carrying the earth. Anybody took darshan of that deity? The side. Yeah, side Varagamurti. Varagamurti carrying the earth. And what other temple? Agobila Nrsimha. Agobila Nrsimha is Ugra Nrsimha only, upper Agobilam. The one small curve is there, no? We went inside the small curve. That is when Nrsimha Murti is there. That is Ugra Nrsimhadev, Ahobila Nrsimhadev. நம்ம மேலே மேலே உள்ள அகோபிலத்தில் போனோம். அங்கே மேலே உள்ள அகோபிலத்தில் அந்த ஒரு சின்ன குகைக்குள்ள ஒரு நரசிம்மூர்த்தி இருந்தார். அவர் உக்ர நரசிம்மர், ரைட்? அப்புறம் வேற என்ன நரசிம்மத்தை தரிசனம் பண்ணோம்? ரோடா, மாலோலா, ஜாலா, Karanja Nrsimhadev. Then what is the past name? Karanja Nrsimhadev? Karanja Nrsimhadev. Anybody knows? One time Hanuman sitting here and meditating. Hare Krishna. Hanuman sitting here meditating. When Nrsimhadev appeared in front of Hanuman, Hanuman didn't agree. He is my Prabhu. Who is Prabhu of Hanuman? Shri Ram. Jai Shri Ramachandra Prabhu ki. Then Nrsimha say, oh Hanuman, I am your master. No, you are not my master. My master is Ram. No, I am the same person. No, I didn't agree. Then what happened? Nrsimhadev gave darshan of Lord Sri Ram holding a bow and arrow.
Jai Nrsimhadev Bhagwan ki. In the Nrsimha temple, Nrsimhadev holding bowed arrow. Then another temple, Yogananda. So who is Krishna? Krishna Yogeshwara. Yogeshwara. Yatra Yogeshwara Krishna. Yatra Patro Dhanantara. Tatra Sri Vijayo Bhumir Vivabhudir Mabir Mama. The same Yogeshwara Krishna appeared in Nrsimhadev. He saw all the yogic postures because he is the master of yoga. He teach yoga to Prahlad. All the yoga system he teach to Prahlad. So he is sitting a pose, yoga posture. The Nrsimhadev sitting in the yoga Nrsimhadev, the temple. Then another Chatravada Nrsimha. Chatravada Nrsimha. There is the one beautiful passage. How the Chatravada Nrsimha giving darshan? And the Chatravada Nrsimha கோயில் எப்படி தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு நரசிம்மதேவர்? தொடையை தட்டிட்டு இருப்பார். Hare Krishna, Krishna Krishna. If you go and do Kirtan, I'll become very happy. If you do Kirtan, nobody will follow you. இல்லையா? நம்ம கீர்த்தனம் பண்ணா யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. If you do Kirtan, nobody is ready to listen. As for me, not for you are all very nice Kirtaniya. If I did Kirtan, all you ran away from here. But there are two Gandharvas there. The Gandharva name is Aha, Uhu, Aha, Uhu. The two Gandharvas singing very nicely, but nobody is recognizing them. Nobody is recognizing. They become very unhappy. So they came here and did tapasya. When they are singing, Lord Nrsimhadev personally is sitting and putting the dala in his lap. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. இப்போ அந்த கோயிலில் ரெண்டு பேர் ஹூஹூ ஆஹா ஹூஹூன்னு ரெண்டு கந்தர்வர்கள். அவங்க பாடுறதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. அவங்க இங்கே வந்து தவம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணாங்க. நரசிங்கதேவ் வந்து அவங்க பாடுறதை கேட்டுட்டு. நரசிங்கதேவ் வந்து தொடையில் தாளம் போட்டுட்டு அவங்க பாடுறதை கேட்டுட்டு. So how the Lord is reciprocating with each one of the devotees, how he recognized them, how he was so merciful. We have to learn all these things from the Supreme Lord. நம்ம பகவான் இதெல்லாம் கற்றுக்கணும். எப்படி ஒரு பக்தருக்கு நம்ம அன்பு செலுத்துறது, எப்படி அவங்க கேர் பண்ணிக்கிறது, எப்படி அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது. Lord is so amazing. Jai Nrsimhadev Bhagwan ki. Balance. Bhargava Nrsimha. Who is Bhargava? Parasuram. So Parasuram is one of the 8 Chiranjeevi. 8 Chiranjeevi are Parasuram. What are those Chiranjeevi? Anybody knows the? Raise your hand. Each one of the Chiranjeevi. One is Parasuram, Hanuman, Ashwatthama, Parasuram, Hanuman, Ashwatthama. 5 balance. Hey, raise your hands. Vyasadev, Bali Maharaj, 3. Vibhishana, 2. Arthamani is not. Bali Maharaj is 8. Markandeya, Dhruv. No. The only one devotee is a balance. Vibhishan. Okay? The 8 Chiranjeeva. Chiranjeeva means those who are living long life. Long life. Parasurama is living long life. He was there in Ramayana, he was there in Mahabharata. Every past in Parasurama is there. So Parasurama is meditating here. So for pleasing Parasuram, the Lord appeared as Parasurama Nrsimha. That is called Bhargava Nrsimha. Jai Shri Bhargava Nrsimhadev Bhagwan ki. New balance. Pavana Nrsimha. Pavana means who to deliver. Patita. Patita means palan. Pavana means deliver. So this Nrsimhadev simply deliver who are coming and offering prayers to Lord Nrsimhadev. Jai Pavana Nrsimhadev Bhagwan ki. So the Lord is so merciful. He said in Bhagavad Gita, Triyo Vaishyas Tata Sudra Devyamdi Param Gadim. Whoever he may be, is born in a low class family, or a Sudra, or a Chandala, or a Striya, whoever he may be. Mam ki patam upashritya. Mam ki patam upashritya. Ebishu papa yonaya. Triyo Vaishyas Tata Sudra Devyamdi Param Gadim. Krishna said in Bhagavad Gita, anybody can
take shelter of me. So there, in Pavana Narsinghadev, the tribal people are surrendering to Lord Narsinghadev. They offer prayers. So Lord Lakshmi Devi, she heard Lord Narsinghadev did pastor in Nahobila. So Lakshmi Devi appeared in a tribal community, like her name is called Senju Lakshmi. So one day Lord Narsinghadev went for hunting. So he saw Mother Lakshmi, so beautiful, he married Lakshmi Devi. Jai Narsinghadev Bhagwan ki. இப்போ பாருங்க, பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் பகவத்கீதை சொல்றாரு, யார் வேணா என்ன சரணடையலாம், யார் வேணா எனக்கு அன்பு செய்யலாம். அவங்க பெண்களோ, சூதரர்களோ, வியாபாரிகளோ, இலிக்குலத்துல பிறந்தவங்களோ, யாராவது எடுத்துட்டு போட்டோம், என்னை சரணாகதி என்று வந்துட்டா நான் ஏற்றுருவேன். அப்ப இங்க நரசிம்மதேவ் வந்து இந்த சும்மா பகவத்கீதை ஸ்லோகமா சொல்லிடல, அங்க பாவன நரசிம்மர் என்ன நபர், அவங்க வந்து மலைவாசிங்க, காட்டுவாசிங்க, அவங்க ஒண்ணுமே தெரியாது, என்ன வழிபாடு தெரியுதோ அவங்க எப்படியெல்லாம் அன்பு செய்யறாங்களோ அதை ஏற்றுக்கிறார். அப்போ நரசிம்மதேவர் இங்க பகவான் இங்க அவதாரம் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே லட்சுமி தேவியும் அந்த அந்த பழங்குடி இனத்துல தோன்றினாங்க, செஞ்சுலட்சுமி தாயார். அந்த செஞ்சுலட்சுமி தாயாரை வந்து நரசிம்மதேவர் திருக்கல்யாணம் பண்ணிடுறாரு. ஸோ ஹூ இஸ் லட்சுமி தேவி? She is goddess of fortune. She appeared in a tribal community. So there is no any difference in spiritual manner. இந்த ஆன்மீகத்தில் வந்து எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. So Mother Lakshmi, she appeared, she ready to appear in the tribal community. So Lord personally went and married Lakshmi Devi. Jai Narsinghadev Bhagwan ki. Anything else? We complete all 9 Narsinghadev. जय नव नरसिंह क्षेत्र महात्म्य की जय नरसिंहदेव भगवान की. So you want to hear more or I want to stop? நீங்க தொடர்ந்து ஏதாவது கேட்க விரும்புறீங்களோ?